இருத்தல் என்ற தலைப்பில் குளோபல் பக்திக்கான ரஜினி பென்னின் வகுப்பு இது. ஓம் சாந்தி. இந்த குளோபல் பக்தி என்பது எங்கள் எல்லோரையும் ஒன்றாக சேர்ந்து ஒன்றாக அனுபவத்தை பெறுவதற்கானது. ஆகவே நாம் ஒன்றாக சேர்ந்து அமைதி சக்தியை நாம் அனுபவம் செய்வோம். கோபுரம் என்று சொல்லும் பொழுது எங்களுக்கு உலகத்திலே எல்லாருமே அதன் உச்சிக்கு போக முடியும். மிக தெளிவாக அந்த கோபுரத்தின் உச்சியில் இருக்கின்ற விடயங்களை பார்க்க முடியும். ஆகவே மிக உயரத்துக்கு சென்று தெளிவாக நாங்கள் விடயங்களை பார்க்கும் போல தெளிவாக பார்க்க முடியும். அதிலே நமக்கு எந்த விதமான தடையும் இருக்காது. அவ்வாறு மௌனத்தினுடைய கோபுரம் என்று சொல்லும் பொழுது தூய்மையான எண்ணங்களுடைய சக்தி அது பல 1000 மைல்கள் ஆத்மாக்குள்ளே போய் ஆத்மாவை மாற்றக்கூடிய சக்தியை கொண்டிருக்கின்றது. தூய்மையான எண்ணங்கள் சக்திகளாக மாறி சக்தி வாய்ந்தவையாக இருக்கின்றன. எங்களுக்கு தெரியும், பிரம்ம பாபா எப்பொழுதுமே இந்த உயர்ந்த நிலையிலேயே இருந்தார். மௌன கோபுரம் என்ற ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தார். ஆனால் என்ன பயிற்சிகளை அவர் கொண்டிருந்தார்? என்ன பயிற்சிகளை செய்வதன் மூலம் அவரால் இந்த மௌன கோபுரத்தினுடைய நிலையை அடையக்கூடியதாக இருந்தது? பிரம்ம பாபா பல குழந்தைகளுடன் வாழ்ந்தார், பல சேவையை செய்தார். முதலாவது பயிற்சி நான் யார் என்றதை அவர் ஆழமாக பயிற்சி செய்திருந்தார். நான் மிகவும் அதி தூய்மையான ஆத்மா, புலனுறுப்புகளை வென்ற ஆத்மா, சுயராஜ்யத்தின் அதிகாரி. இந்த பயிற்சி நான் ஒரு தூய்மையான ஆத்மா, புலனுறுப்புகள் என்னை கவர முடியாது, நானே அதிபதி. புலனுறுப்புகள் பின்பற்றும் மனம் எப்பொழுதுமே தூய்மையான சக்திகளால் நிறைந்திருக்க வேண்டும். ஆகவே நாம் இந்த அழகான உணர்வினை பயிற்சி செய்வோம். அதாவது பிரம்ம பாபா செய்த இந்த உணர்வை நாங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். அதாவது நான் மிகவும் உன்னத தூய்மையான ஆத்மா. அதனுடன் நான் ஒரு சுயராட்சி அதிகாரி ஆத்மா. நான் என்னுடைய புலனுறுப்புகளை ஆட்சி செய்கின்றேன். மனம், புத்தி, புலனுறுப்புகள், கண்கள், வாய்கள், காதுகள் மற்ற அனைத்தும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. நான் இந்த விழிப்புணர்வை கொண்டிருக்கின்றேன், நான் ஒரு அதிபதி என்று. அந்த உணர்வை கொண்டிருக்கும் பொழுது எனக்கு உதவி செய்கின்றது. அடுத்த விடயம், நான் மௌன கோபுர அனுபவத்தை செய்வதற்கு நான் சூட்சுமமான உலகத்துடன் இணைக்கப்பட்டிருக்கின்றேன். அதாவது நான் அவதாரம் எடுத்திருக்கின்றேன் இந்த பூமிக்கு என்று நான் பயிற்சி செய்கின்றேன். ஏன் நான் வந்திருக்கிறேன்? உலகத்துக்கு அமைதியை கொடுப்பதற்கு வந்திருக்கின்றேன். உலகத்துக்கு மௌனத்தை கொண்டு வருவதற்காக வந்திருக்கின்றேன். உண்மையான நிசப்தமற்ற நிலையை இந்த உலகத்துக்கு மற்றவர்களுக்கும் கொண்டு வருவதற்கு வந்திருக்கின்றேன். இந்த தொடர்புடன் நான் தொடர்பட்டிருக்கும் பொழுது நான் யோகி ஆத்மா. அதன் மூலம் நான் இந்த பூமிக்கு அவதாரம் எடுத்து வந்திருக்கிறேன். உலக மக்களுக்கு எல்லாம் உதவி செய்வதற்கு இருக்கின்றேன். மௌன கோபுரம் என்பது தூய்மையான சக்திகளின், தூய்மையான எண்ணங்களின் சக்தி. இது என்னுடைய மனதிலே மிக தெளிவாக இருப்பது உதவி செய்கின்றது. எந்த கவர்ச்சிகளோ அல்லது குழப்பங்களோ அல்லது ஏதாவது ஆதிக்கமோ அங்கு வருவதில்லை. ஒரே ஒரு பாபா மட்டுமே இருக்கின்றார், சூட்சும உலகத்தில் இருக்கின்றார். அங்கு பாப்தாதா வாழ்கின்றார். அங்கு நான் இந்த உலகத்திலே
கவலை அகற்றி சந்தோஷத்தை கொடுப்பதற்கு தான் நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆக நாம் அனைவரும் அந்த மௌனத்து கோபுரத்தை அனுபவம் செய்வோம். தூய்மையான எண்ணங்களுடைய சக்தியாகும் இது. என்னை மாற்றுவதற்கான சக்தி அது கொண்டு இருக்கின்றது. அத்துடன் மற்றவர்களை மாற்றுவதற்கான சக்தியும் இருக்கின்றது. இந்த குளோபல் பக்தியிலே நாங்கள் நிச்சயமாக இந்த பயிற்சி அனுபவம் செய்து நானும் இதனை செய்திருக்கின்றேன். மிகவும் அழகானது. நான் மிக தூய்மையான ஆத்மா, சுயராட்சிய அதிகாரி. நான் அவதாரம் எடுத்திருக்கும் ஆத்மா. இந்த விழிப்புணர்வு இருப்பதன் மூலம், உலகத்துடன் நான் தொடர்படுத்துவதன் மூலம் இந்த தூய்மையான எண்ணங்களை நான் கொடுக்கின்றால் அதன் மூலம் மற்றவர்களும் இந்த மாற்றத்தை கொண்டிருக்கின்றார். அதாவது அமைதியற்ற நிலையிலிருந்து மௌனமான நிலைக்கும் அமைதியான நிலைக்கும் வருவார்கள். நிச்சயமாக நீங்கள் இதனை சந்தோஷமாக அனுபவம் செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஓம் சாந்தி.